ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தியா வந்து அந்த பேக் எடுக்க போனாங்களா, அந்த பேக் எடுக்க போகிறப்ப சவணன் வந்து கொடுங்க நானே எடுத்துக்கிறேன், பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் சொல்லி சந்தியா சொல்கிறாங்க. அதுக்கு சவணன் நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு சவணன் பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அம்மா பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறப்ப ரெண்டு இங்கிலீஷ்காரங்க வந்து இங்கே பஸ் இங்கிலீஷில் வந்து சந்தியா கிட்டே இங்கே பஸ் எங்கே வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சந்தியா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதுக்கு ஒன்று சிவகாமி வந்து எப்படி சந்தி எப்படி பேசுகிற, நீ பேசின பாஷை எங்களுக்கு பிள்ளை, நீ ஏழாம் கிளாஸ் ஃபெயில் தானே அப்படின்னு சொன்னாங்க. என்னது நான் 7ஆம் கிளாஸ் ஃபெயிலா அப்படின்னு சொல்லி சந்தை யோசிக்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணா தான் சொன்னாங்க, நீ அதுக்கு ஒன்று சந்தை நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வீட் கடைக்கு போய் அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வீடு காமிச்சிடுறாங்க. அர்ச்சனா வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் திருடு போயிருக்கு. அவங்க போய் டோர் திறக்க போகிறப்ப டோர் உடஞ்சி எல்லா பொருளும் திருடு போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வீடே ஒரு மாதிரி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கீழே மேலே எல்லாத்தையும் போட்டு எல்லா பொருளும் திருடு போயிட்டுருக்கு. அர்ச்சனா பார்த்திங்கன்னா புலம்புறாங்க, ஐயோ அத்தை வந்தால் எனக்கு கொண்டுடுவாங்களே, அவள் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க செந்தில் பார்த்திங்கன்னா அர்ச்சனா திட்டுறாங்க, உன்னால் தான் நான் கடைக்கு போல் ஒன்றும் போல் படத்துக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படி என் மானத்தை வாங்கிட்டு அவ்வளோதான் அம்மா வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. செந்தில் பார்த்திங்கன்னா உடனே ஆதிக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன், நாங்கள் இதை வந்துட்டுருக்க வீட்டுக்கு, பார்வதி எங்கே என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆதி வந்து பார்வதி என் கூட இருக்கேன்னு போய் சொல்லிட்டாங்க. அம்மா ஆதி பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி கூட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தியாவும் சரவணன் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அந்த இதுக்கிட்ட வந்து இறங்குறாங்க, ஸ்வீட் கடைக்கிட்ட வந்து இறங்குறாங்க. சரவணன் தான் ஸ்வீட் கடை திறக்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிட்டாங்க. சரவணன்கிட்ட ஸ்வீட் கடையில் வேலை செஞ்ச வந்து சர்க்கரையே இவ்வளோ ஒரு கடையை வச்சுட்டான்னு சொல்லிட்டு சரவணனோட ஸ்வீட் கடைன்னு சொன்னதும் சந்தியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது சரவணன் ஸ்வீட் கடையா, நம்ம எம்பிஏ தானே படிச்சிருக்காரு சொல்லி நினச்சி சொல்லிட்டு சந்தியாவுக்கு அப்படியே ஷாக்கிங் நியூஸாக வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கடை திறக்கிறாங்க. கடை திறக்கிற அப்புறமா அவங்க கூட போயிட்டு இவங்களும் திறக்கிறாங்க. யாருன்னா அவங்க அந்த சக்கரையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய் கூட சேர்ந்து திறக்கிறாங்க கடை திறந்துக்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கடை போர்டு எங்கன்னு சொல்லி சரவணன் கேட்குறாங்க. போர்டு எங்கன்னு கேட்டதும் ஒரு கயிறு கொடுக்குறாங்க. அதை பிடிச்சி இழுக்க சொல்கிறப்ப மேலே பார்த்திங்கன்னா சரவணன் ஃபோட்டோ இருக்கும். சைடில் சரவணன் அந்த கரண்டி வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் சரவணன் ஸ்வீட் ஸ்டால்னு இருக்கும். சந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா அதை பார்த்தது ஷாக் ஆகிடுது. மீதி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. சந்தியாவுக்கு அப்படியே ஒரே மாதிரி ஷாக் ஆகிடுது. அப்படியே நிற்கிறாங்க சந்தியா ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அம்மா பார்த்திங்கன்னா உள்ளே போனதும் சரவணன் சக்கரை வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஸ்வீட் போடணும்னு சொல்கிறாங்க. உடனே சரவணனும் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஜாங்கிரி பிள்ளைறாங்க. சந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கண் கலங்குறாங்க சந்தியா. அப்புறம் பக்கத்தில் மயில் வேறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் 4ஆம் கிளாஸ்லேயே படிப்பை நிறுத்திட்டு கரண்டியை பிடிச்சவங்க இன்னும் பரண்டியை பிடிச்சிட்டே இருக்காங்க. எந்த ஊரில் ஒரு நாளைக்கு 3 கல்யாணம்னாலும் சரவணன் ஒரு ஆளே நின்று ஸ்வீட் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதும் சந்தியாவுக்கு அப்படியே ஷாக்குக்கு மேலே ஷாக்கிங் நியூஸாக வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் ஜாங்கிரியெல்லாம் புளிகிறாங்க, அழகாக புளிகிறாங்க. சந்தியாவுக்கு பார்த்தா ஷாக்காக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவகாமி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் சந்தியாவுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. சந்தியாவுக்கு ஊட்டி விடுறாங்க சரவணன். சந்தியாவுக்கு ஊட்டி விடுற அப்புறமா சரவணன் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடுறப்பமா சிவகாமி சந்தியா கூட நீ போய் புளி சர்க்கரையும் எதுவும் ஆசைப்பட்றான், நீ அண்ணா அண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் ஜாங்கிரி புளியணும்னு சொல்கிறாங்க. ஒன்று சந்தியாவும் போகிறாங்க, கூட போயிட்டு புளியிறாங்க. நல்லா வருது. சிவகாமி பார்த்திங்கன்னா அதுதான் சந்தியாவும் நல்லா ஜாங்கிரி புளியிறாள், அவளே கூட வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்து அந்த கையில் இருக்கிற தூக்கி போட்டு நான் ஒரு IAS படிக்கணும்னு எனக்கு கனவு இருக்குது, என்ன போய் ஜாங்கிரி புளி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த எபிசோட் அப்படியே